பொதுவாக மனுஷனாலே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும். சில பேர் நிஜ வாழ்க்கையில் சில கருத்தை சொல்ல முடியாது, அதுக்கான வாய்ப்பே கிடைக்காது. அதுக்காக யாரும் கருத்து சொல்ல உரிமை கிடையாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அவங்க என்ன தோணுதோ அதை சொல்லலாம். நான் வீடியோ எடுக்கிறது என்னோட ஒரு வேலையை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஒரு சில கருத்து எனக்கு தோணுது, அதை நான் சொல்கிறேன். அது நல்ல கருத்தாக தான் சொல்கிறேன். அது உங்களுக்கு பிடிக்கலையா, ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பிடிச்சிருக்கா, சரி நல்ல விஷயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாழ்த்தலாம், இல்லை வாழ்த்த கூட வேணாம், ஓகேப்பா அப்படின்னு மனசில் நினச்சிட்டு போகலாம், அவ்வளோதான். அதை விட்டுட்டு சண்டை போடலாம் நினைக்கக்கூடாது. ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, நான் சேலைகளை பற்றி நான் பேசினேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை போடுறேன் பாருங்க. அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன், அதையும் போடுறேன். அதுக்கப்புறம் அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க பேசலாமா? எல்லா லேடிஸையும் தேன்ற வார்த்தை, எல்லா பொம்பளைகளும் தேதான், எல்லா பொம்பளைகளும் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இதை எல்லா பொம்பளைகளும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பொம்பளைகளும் அப்படின்னு நீ தேன்னு சொன்னா, அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற பொம்பளைகளாம் உன்னை அடிக்க வந்த நீ தாங்குவியா? நீ இருப்பியா? இருக்கிற இடம் காணாம போயிடும். இருக்கிற எல்லா பொம்பளைகளும் தேன்னு கேட்டா என்ன அர்த்தம்? நீ கேட்கலாமா? அப்ப நீ கேட்கலாம், நாங்க திருப்பி கேட்டா கருத்து பிடிச்சிருந்தா கேளு, பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இரு. ஓவரா பேசக்கூடாது. பொம்பளைங்கள்லாம் பொம்பளை இல்லைன்னா நீ வந்திருக்க மாட்டேன். எல்லா பொம்பளையும் நீ எப்படி கேட்கலாம்? அவ்வளோதான் மரியாதை.